ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிராவல் விளாக் தான் பார்க்க போறீங்க. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையிலே பசங்களை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டேன். இப்போ நானும் ரெடி ஆயிட்டேன். எங்க போக போறோம்னா விருதாச்சலம் தான் போக போறோம். சிதம்பரத்துல இருந்து விருதாச்சலம் போக போறோம். இடையில எங்கெல்லாம் போறோம், என்னெல்லாம் பண்றேன்னு இந்த பிளாக்ல தொடர்ந்து வரும். வீடு குடி போகும்போதே பசங்களுக்கு காது குத்திடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் சொன்னது 2 காரியத்தையும் நம்மளால ஒரே டைம்ல பார்க்க முடியாது. அதனால ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் மட்டும் முடிச்சுக்கலாம், காது பொறுமையா குத்திக்கலாம்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தோடு எடுக்கிறதுக்கு விருதாச்சலம் அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இப்ப நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா தர்ஷனுக்கும் தர்ஷிக்கும் தோடு எடுக்க போறோம். இப்போ கூட்டு ரோடு கிட்டத்தட்ட வந்தாச்சு. குறுகு ரோட்ல இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மாவும் அப்பாவும் கத்தாடில இருந்து வந்துட்டு இருக்காங்க பஸ்ல. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு இந்த கூட்டு ரோட்ல கருப்புசாமி கோவிலுக்கு பக்கத்துல எங்க பிரதர் வந்து ஒரு ஷாப் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த ஷாப்க்கு இப்ப நாங்க 3 பேருமே வந்திருக்கோம். வந்ததுமே ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூ வைக்கிறது, டெக்கரேஷன் பண்றது, ரிபன் கட் பண்றதுன்னு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு உடனே சேர்த்து போயிட்டு மாட்டுக்கு தீவனம் வாங்காமலே இருந்துச்சு. ஆல்ரெடி விருதாச்சலத்துல தேடி பார்த்தா மாட்டுக்கு தீவனம் வாங்க முடியல. சேத்தியத்தோப்புல எப்பயுமே செந்தாமரை பழைய கடையில இருக்கும்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால அம்மாவை கூட்டிட்டு இன்னைக்கு போயிட்டு மாட்டுக்கு தீவனம் வாங்கிட்டு பேங்க்குக்கு போகணும். பேங்க்கு போயிட்டு நகை மூக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நகையை மூட்டுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டு 100 நாள் வேலை வேற நடந்துட்டு இருக்கு. அங்க 1:30 மணிக்குள்ள போய் கையெழுத்து போட்டுட்டு போட்டோ பிடிச்சிட்டு அப்புறமா அம்மாவை கூட்டிட்டு நான் விருதாச்சலம் சேஞ்சலரிக்கு போகணும். கடை திருப்பு விழாலாம் முடிஞ்சிச்சு. ஃபங்க்ஷன் முடிச்சதுமே அம்மாவை கூட்டிட்டு சேர்த்து பேங்க் வந்துட்டேன். பேங்க் வந்ததும் இங்க நகை மூக்க வேண்டியது இருந்துச்சு. அது அம்மா வந்து இப்ப கையெழுத்து போட்டு நகையை மீட்டுட்டு இங்க இருந்து நான் உடனே செந்தாமரை கடைக்கு போகணும். ஃபைனலா இப்ப கையெழுத்து எல்லாம் போட்டு நகையை வாங்கிட்டு அடுத்து பழைய கடை செந்தாமரை கடைக்கு வந்தாச்சு. வந்ததுமே 1150 ரூபா சொல்லியிருந்தாங்க. கலப்பு தீவனம் மாட்டுக்கு வைக்கிறது. பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் அங்க இருக்கு, சேத்தியத்தோப்பு பஸ் ஸ்டாண்ட் இங்க இருக்கு. இங்கதான் நான் 11th 12th டிஜிஎம் ஸ்கூல்ல படிச்சேன். எப்ப சேத்தியத்தோப்பு வந்தாலும் எனக்கு ஸ்கூல் லைஃப் தான் ஞாபகத்து வரும். ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா நடந்து போய் திரும்ப ஈவினிங் நடந்து வரும். ஸோ அதனால ரொம்ப ஒரு மறக்க முடியாத லைஃப் வந்து 11th 12th 10th ஸ்கூல் லைஃப்ல வந்து எப்பயுமே மறக்க முடியாது. இப்ப பில் பண்ணிட்டு உடனே குடோனுக்கு தான் வந்திருக்கோம். குடோனுக்கு வந்து மூட்டை வந்து கரெக்டா அவங்க எடுத்து வைக்கிறாங்கன்னு செக் பண்ணி நம்ம பார்க்கணும். ஏன்னா குச்சி தீவனம் தான் எல்லா ஷாப்லயும் வைக்கிறாங்க. இவங்க கிட்டதான் கலப்பு தீவனம் வந்து மாட்டுக்கு இருக்கு. வேற எங்கேயுமே கிடைக்கல. நான் நிறைய இடத்துல தேடி பார்த்திருக்கேன். அதனால இப்போ ஒரு மூட்டை வந்து கலப்பு தீவனமா கரெக்டா எடுத்துட்டு வராங்களான்னு செக் பண்ணிட்டு தான் இப்போ வண்டியில ஃப்ரண்ட்ல வச்சு இங்க இருந்து ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டு போட்டுட்டு அங்க இருந்து விருதாச்சலம் போயிட்டு வரணும். நான் படிச்ச ஸ்கூல் பாத்தீங்கன்னா 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் கத்தாழை என்னோட கிராமத்துல தான் படிச்சேன். 9th வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் விருதாச்சலத்துல படிச்சேன். 10th வளைமாதேவி வள்ளலார் ஸ்கூல்ல படிச்சேன். 11th 12th இப்ப நின்றுட்டு இருக்கிற சேத்தியாத்தோப்புல டிஜிஎம் ஸ்கூல்ல தான் படிச்சேன். காலேஜ் 3 வருஷம் டாக்டர் ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பெரியவடாடியில படித்தேன். ஸோ இவ்வளோதான் நான் படித்த படிப்புலாம். ரொம்ப ஒரு மெமரிஸான லைஃப்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் டிசிஏ ஒரு 6 மந்த் கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தேன். இப்போ இங்கேருந்து மாட்டு தீவனம்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்ததும் மூட்டையை வந்து போட்டாச்சு கீழே. அம்மா வந்து வரும்போதே இறக்கி விட்டுட்டேன். அவங்க வந்து 100 நாள் கார்டு கொடுத்துருந்தாங்க. அந்த கார்டுக்கு வந்து போட்டோ பிடிக்கணும், கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு அவங்க வர வழியில விட்டுட்டு வந்துட்டேன். நீ மூட்டையை கொண்டு போயிட்டு வீட்டுல போடு, நான் கால் பண்றேன், போட்டோ பிடிச்சதும் வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த பேக் எல்லாம் இப்போ உள்ள எடுத்துட்டு வந்து வச்சுட்டு வீட்டெல்லாம் திறந்துட்டு அந்த பேக்ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்திருந்தேன். இப்போ நம்ம கடை ஓப்பனிங் விழாவுக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷனில் வந்து இந்த 3 பேக் கொடுத்துருந்தாங்க. 3 பென்னு, டைரி, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் 2 வச்சு கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அது அப்படியே எல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்வீட் மட்டும் வாயில போட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் அம்மாவும் வந்துட்டாங்க. வந்ததுமே பாருங்க, இதுதான் அம்மாவோட பேகு. இந்த பேக்ல மொபைல், பர்ஸு, அமௌண்ட் எல்லாமே இதில் தான் வச்சுப்பாங்க. அந்த பேக்கை இப்போ என்கிட்ட கொடுத்துட்டாங்க. உன் பேக்கில் வச்சுக்கோனேன். நானும் என் பேக்கில் வச்சுட்டு இப்போ இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். யாராருன்னா நானும் அம்மாவும் மட்டும்தான் போக போகிறேன். வந்துட்டே இருக்கும்போது லேசாக தூரல் தான் இருந்துச்சு. அடுத்த ஊர் தாண்ட தாண்ட மழை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. வண்டி ஓட்ட முடியல. ஃபேஸில் வந்து நல்லா மழை ஃபோர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால வெயிட் பண்ணி மழை விட்டதுக்கு அப்புறம் போகலான்ட்டு மழை விட்டதும் இப்போ சேஞ்சலரிக்கு விருதாச்சலம் வந்தாச்சு. வந்ததுமே இப்போ தோடு செக்ஷனுக்கு தான் போயிட்டு தோடு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிம்மிக்கு ஐட்டம் தான் பார்த்தோம். ஜிம்மிக்கெலாம் வந்து கொஞ்சம் கிராண்டாகவே இல்லை, சிம்பிளா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நீங்க கிராண்டா காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அவங்க 2 கிராம்ல கிராண்டான ரேக் எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க. ஃபைனலா நாங்க செலக்ட் பண்ணிருக்கிற தோடு பாருங்க. பாப்பாவுக்கு வந்து ஃபங்க்ஷன்னா போட்டு போலாம் அப்படின்ட்டு இந்த கிராண்டா இந்த 2 கிராம்ல எடுத்திருக்கோம். இந்த தோடு தான் இப்ப செலக்ட் பண்ணிருக்கேன். இதோட காஸ்ட் பாருங்க, ஜிஎஸ்டியோட 24,616 ரூபாய் வருது. 1 கிராம்ல இப்போ ஒரு தோடு எடுத்திருக்கேன். அதோட காஸ்ட் பாருங்க 13,000 சில்லற வருது. 1 கிராம் தோடு தர்ஷனுக்கு தான் எடுத்திருக்கேன். அந்த தோடு எப்பவுமே பாப்பா காதுலயே இருக்கணுங்கிறதுக்காக சின்னதா 1 கிராம்ல எடுத்தாச்சு. தர்ஷனுக்கு போட்ட உடனே பாப்பா வந்து ஸ்கூல் போகும்போது அதை போட்டு விட்டுருவேன். 2 கிராம் தோடு வந்து எப்பவுமே வீட்டுல வச்சுப்பேன். எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன்னா போட்டுப்பேன். அவ்வளவுதான். இப்ப நாங்களும் பில் பண்றதுக்காக மேல வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி ஒரு அமௌண்ட்
குறிச்சிட்டு இப்போ நாங்கள் கீழே வந்து பில்லிங் செக்ஷனுக்கு போயிட்டு பில் பண்ணிட்டு தோடு வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். பில் பண்ணிட்டோம். இப்போ தோடு வாங்குறதுக்கு பில்லு கொடுத்தா தான் இவங்க தோடு கொடுப்பாங்க. பில்லையும் கொடுத்துட்டு இப்போ தோடு வந்து வாங்கியாச்சு. 2 தோடும் பாருங்க. அதை இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அது உள்ள வந்து தக்கெல்லாம் கரெக்டாக வச்சிருக்காங்களா, தோடுலாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ நாங்களும் செக் பண்ணி பார்க்குறோம். இந்த தோடு தர்ஷனுக்கு எடுத்திருக்கேன் 1 கிராமு. தன்சிக்கு கொஞ்சம் கிராண்டான தோடு அம்மா கையில் இருக்கு பாருங்க. தோடெல்லாம் இப்போ மூடி பேக்கில் வச்சதும் டீ வந்து 2 கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. அம்மாவுக்கு 1 கிளாஸ், எனக்கு 1 கிளாஸ். டீயை குடிச்சிட்டு இங்க இருந்து எங்க போக போறோம்னா சேஞ்ச் ஜுவல்லர்லேயே கீழே சைடில் வந்து பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அங்கதான் ஸ்கூட்டி வந்து நிறுத்திருக்கேன். ஸ்கூட்டி எடுத்துட்டு அம்மாவை கூட்டிட்டு துணி கடைக்கு தான் போக போறேன். எந்த துணி கடைனா நம்ம விருதாச்சலத்துல ஓபன் பண்ணியிருக்கிற ஜேகேஆர் டெக்ஸ் தாங்க போக போறேன். சிம்பிளா அப்பாவுக்கு இன்னர்ஸ் எடுக்க தான் போக போறேன். வேற பெருசாலாம் எடுக்கல. தன்ஷிகம் தர்ஷனுக்கு இப்போ காது குத்துறதுக்கு ட்ரெஸ் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நான் ட்ரெஸ் வந்து வேற ஷாப்ல தான் எடுக்க போறேன். அது ஆக்சுவலி சிதம்பரத்துல எடுக்க போறேன். இங்க விருதாச்சலத்துல கிடையாது. இப்போ ஜேகேஆர் டெக்ஸ்லயே லிஃப்ட்லயே வந்திருக்கோம். இங்க வந்துட்டு அப்பாவுக்கு கொஞ்சம் இன்னர்ஸ் பார்த்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஒர்க் வந்திருக்கு எங்களுக்கு. என்ன ஒர்க்குன்னா, அக்கா பசங்க வந்து பத்திமா ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்கள ஸ்கூல்ல போயிட்டு பசங்களை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி வீட்டுக்கு வந்து, அதுவும் கரெக்டா ஒரு 5 மணிக்குள்ள நாங்க வீட்டுக்கு வரணும். பால் கறந்து ஸ்டோர்ல வந்து அம்மா போட்டுட்டு இருக்காங்க, காலையிலயும் சாயங்காலமும். அதை கரெக்டா நாங்க ஈவினிங் வந்து 5 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிட்டு பால் கறந்து போடணும். டைமுங்கிறதே கண்டிப்பா எங்களுக்கு கிடையவே கிடையாது. காலையில இருந்து நான் எப்படி ஓடிட்டு இருக்கேன்னு நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் இன்னும் சாப்பிடல, பச்சை தண்ணி கூட குடிக்கலைங்க. அங்க டீ சாப்பிட்ட பாருங்க, அந்த ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டதோட சரி. அதுக்கப்புறம் எதுவுமே இன்னும் தண்ணி கூட குடிக்கிறதுக்கு டைமே கிடைக்கல. உடனே அங்க வந்துட்டு வீட்டுல போயிட்டு மாட்டுக்கு தீவன முட்டையை போட்டுட்டு அங்க இருந்து உடனே விருதாச்சலம் மழையில நனைஞ்சுக்கிட்டு வந்து இப்ப நகை எடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்து பாத்திமா ஸ்கூலுக்கு போகிறதுக்காக இப்போ வண்டியை எடுத்தாச்சு. பாருங்க, ஜேகேஆர் டெக்ஸ் விருதாச்சலத்துல இருக்கு. நான் இப்போ இன்னர்ஸ் மட்டும் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா எங்க பசங்களை பாத்திமா ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு போகணும் இல்லையா, அதனால பக்கத்துல ஸ்கூலுக்கு பக்கத்துல இந்த ஷாப் தான் இருக்குன்னு தான் வந்தேன். அக்கா கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, பசங்க ஆடிட்டோரியத்துல வெயிட் பண்ணுவாங்க, நீங்க போனீங்கன்னா கூட்டிட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல இப்ப பசங்களை வந்து பிக்கப் பண்ணியாச்சு. பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து இப்ப வீட்டுக்கு கிளம்ப போறோம். ஆக்சுவலி அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவங்க வந்து கடலூர் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. பாண்டியன் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களும் போய் பார்க்க முடியல. ஸோ எங்க காது குத்தணுங்கிறதுக்காக தோடு எடுக்கிறது, ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு இங்க அலைஞ்சிட்டு இருக்கேன். அவங்கள போயிட்டு பார்க்க முடியல. ஆக்சுவலி அக்காவுக்கு வந்து 1 இயர் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல அவங்களுக்கு வந்து ஷோல்டர்ல அடிபட்டிருந்தது. அதோடைய எஃபெக்ட் இப்போ வந்து வலி வந்து ரொம்ப நாளா அவங்களுக்கு ஒரு 3 டேஸா வலி பயங்கரமா இருந்துச்சு. விருதாச்சலத்துல ஒரு 2-3 ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சு பார்த்தாங்க. அப்பயும் பெயின் வந்து குறையவே இல்லை. அதுக்கப்புறம் எலும்பு டாக்டரை போய் பார்க்கணும்னு கடலூர் போயிட்டு பார்த்தாங்க. அவங்க பெட்ல சேர்ந்தாகணும்னு சொன்னதுனால அவங்க ஒரு 3 டேஸா வந்து பெட்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க. அங்க இப்போ ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அவங்க பசங்களை வந்து அக்காவோட மாமியார் தான் கூட இருந்து பாத்துக்கிறாங்க, ஸ்கூல் அனுப்புறது. இப்போ அவங்க ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி பசங்க வந்து வந்துட்டாங்க. அதனால அவங்களை கொண்டு வந்து இப்போ வீட்டுல விட்டுட்டு இப்போ இங்க இருந்து நான் வந்து கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க மாமியார் வந்து பாத்துப்பாங்க. ஸ்வேதா வரதுக்கு இன்னும் 1 hour டைம். இதுக்கப்புறம் அத்தை பாத்துப்பாங்க. நான் பசங்களை விட்டுட்டு இப்போ இங்க இருந்து நான் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிட்டு பால் கறந்து ஸ்டோர்ல அம்மா போட்டாகணும் 5:15க்குள்ள, இல்லைன்னா பால் வண்டி போயிடும். அதனால நேரத்துல இப்போ 5 மணிக்குள்ள அம்மா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தது மாடு ரோட்லயே தான் நின்னுச்சு. பரவாயில்ல. இல்லைன்னா மாடு ஓட்டுறதுக்கே எங்க அம்மாவுக்கு 1/2 மணி நேரம் டைம் வேணும். அது எங்க நிக்குதுன்னு போய் ஓட்டிட்டு வரதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா டைம் போயிடும். பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டுக்கு நேராவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்கள பால் கறக்க சொல்லிட்டு என்னோட மாமியார் வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். சர்வேஷ் குட்டியை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். சர்வேஷ் குட்டி எங்க வீட்டுல இல்ல. எங்க மாமியார் வந்து வீட்டுக்கு பின்னாடி தான் அங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. கொட்டா இருக்கு. எங்க வீட்டுக்கும் முன்னாடி ஆப்போசிட்ல மாடு கொட்டா இருக்கு. அதுக்கும் பின்னாடி மாடு வந்து மேய்ச்சிட்டு இருந்தாங்க. சர்வேஷ் குட்டி அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்த்துட்டு வரலான்ட்டு வந்தேன். இந்த கொட்டா தாங்க டிராக்டர் நிறுத்தத்துக்கு அந்த ஷெட்டு. இந்த கண்ணுக்குட்டி 5 கண்ணுக்குட்டி கட்டிருக்கு பாத்தீங்களா, இந்த ஷெட்ல தான் மாடு எல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. எங்க மாமியார் வீட்டோடைய தோட்டம் இதுதான். மாடு, ஆடு, டிராக்டர் நிறுத்துற இடம் எல்லாமே இங்கதான். சர்வேஷ் குட்டியை பார்த்தாச்சு. அவன் வந்து என்கிட்ட வரவே மாட்டேன்ட்டான். எப்ப சர்வேஷ் குட்டி என்கிட்ட வருவானா, இந்த வண்டி போயிட்டு ஆன் பண்ணி எடுக்கும் போதுதான் சர்வேஷ் வந்து வண்டியில ஏறணுங்கிறதுக்காக வருவான். மற்றபடி என்கிட்ட வரமாட்டான். ஏன்னா இப்ப பசங்க இருந்துச்சுன்னா தம்பி கண்டிப்பா வருவான். தர்ஷனம் இல்லாதனால நான் தனியா வந்து கூப்பிட்டதுனால வரமாட்டேன்ட்டான். வண்டி எடுக்க போறோன்னதும் பாருங்க, அவங்க அம்மாவையும் கூப்பிடுறான், வாங்கம்மா நம்ம வண்டியில போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் தங்கப்பிள்ளைய விட்டுட்டு நானும் இப்ப வீட்டுக்கு வந்தேன். அம்மா வந்து காஃபி போட்டு வச்சிருந்தாங்க. காஃபி குடிச்சிட்டு பால் ஊத்திட்டு வந்திருந்தாங்க. பாருங்க, 1 லிட்டர் 33 ரூபா, 1/600 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை விரதத்துக்கு வாழை இலை வேணும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். வீட்டுக்கு பின்னாடியே ஒரு 5 வாழை இலை கிட்ட அறுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை எப்படி அழகா ரோல் பண்ணி கட்டி கொடுக்குறாங்க பாருங்க. இங்கேயே டைம் 5:45 போல ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு
மாவு அரைக்கணும். காலையில வரும்போது இட்லி, தோசைக்கு உளுந்து, அரிசிலாம் ஊற வச்சுட்டு வந்தேன். இங்கேயே டைம் வந்து 5:45 வீட்டுக்கு போக எப்படியும் 7 மணி 7:30 மணி ஆயிடும். எப்போ போய் நான் மாவு அரைக்க போறேன்னு தெரியல. குறுக்கு ரோடு வந்து பெட்ரோல் போட்டுட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டே வந்துட்டேங்க வீட்டுக்கு. நல்ல மழை. ஒரு 6 மணிலேருந்து குறுக்கு ரோட்ல ஆரம்பிச்ச மழை நிக்கவே இல்ல. நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் அந்த மழை நிக்கவே இல்ல. கரெக்ட்டா நான் வந்து வீட்டுக்கு ஒரு 7:30 மணி போல தான் வந்தேன். நானும் பெட்ரோல் பங்க்ல கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தேன். பட் மழை நிக்கிற மாரி தெரியல. கண்டிப்பா இப்படி நின்னுட்டே இருந்தா வீட்டுக்கு சீக்கிரம் போய் மாவு அரைக்க முடியாதுன்ட்டு, சீக்கிரம் வீட்டுக்கு நான் மழையில நனைஞ்சுக்கிட்டே வந்துட்டேன். எல்லாமே தூக்கி டிக்கில போட்டு லாக் பண்ணிட்டேன். ஒரு கையால அப்படியே கண்ணுகிட்ட மழைய மறைச்சுக்கிட்டு, ஓட்டிக்கிட்டு வந்துட்டேன். கரெக்ட்டா 7:30 மணி போல வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மழை. வீட்டுக்கு வந்தும் 2 மணி நேரமா மழை. நல்ல மழை. மழையில நனைஞ்சுக்கிட்டே சூப்பரா வந்து கிரைண்டர கழுவிட்டு உளுந்து வந்து போட்டு விட்டுருந்தேன். இப்போ உளுந்து தான் ஃபர்ஸ்ட் ஓடிட்டு இருக்கு. எப்பயுமே நான் வந்து உளுந்து தான் ஃபர்ஸ்ட் அரைப்பேன். 2வது தான் அரிசி அரைப்பேன். இப்போ உளுந்து வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு. நான் கால் பண்ணி தனுஷிகிட்ட சொல்லிட்டேன். வீடெல்லாம் பெருக்கிடுமா, பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிரு. காலையில வந்து சாம்பார் வச்சு சாதம் வடிச்சு வச்சுட்டு போயிருந்தேன். நைட்டு வரைக்கும் எல்லாருக்கும் அதுதான். இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷலா நான் சமைக்கல. ஏன்னா காலையில இருந்து ஒரே அலைச்சல். என்னால முடியல ஆக்சுவலி. ஏன்னா இப்ப வந்து மாவு அரைக்கணும். எப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்தாலும் ரெஸ்ட் எடுப்போம்னு தான் நினைப்போம். பட் எனக்கு அது கிடையாது. இன்னைக்கு வந்து மாவு அரைக்கணும். அதுவும் மழையில நனைஞ்சிட்டு வந்து மாவு அரைச்சிட்டு இருக்கேன். இப்போ கடைசியா மாவுலாம் அரைச்சி வச்சுட்டு கிரைண்டரையும் கழுவி வச்சு உப்பு போட்டு கரைச்சும் வச்சுட்டேன். ஃபைனலா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் தூங்குறதுக்கே டைம் கரெக்டா ஒரு 10 மணி போல ஆயிடுச்சு. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பசங்களுக்கு தோடு எடுத்துட்டு வந்துட்டேன். காது குத்துறது எப்ப எப்படின்னு நெக்ஸ்ட் அப்டேட்ல நீங்க பாப்பீங்க. இந்த வீடியோஸ் பத்தி கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.